ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம் பாலா. வணக்கம் மாமி. ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 149வது வாரம், 16th February. ஸோ இன்றைக்கான அஜெண்டா வந்து அது ஸ்லைட் நான் தான் திருப்பணுமா? ஓகே. இன்றைக்கான அஜெண்டா வந்து வில் ஸ்டார்ட் வித் கணேஷ மந்திரம். இன்றைக்கி புது ஒரு விநாயகர் பாடல். அதை முடிச்சுட்டு 149th, அதாவது 9வது குறள் ஃப்ரம் பிறனில் விழையாமை, அதை பார்த்துட்டு கெஸ் த க்ஷேத்திரம். அப்புறம் லாஸ்ட் கிளாஸ் ஒரு ரெண்டாவது ஸ்லோகம் பார்த்துருந்தோம் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துலேருந்து. ஸோ அந்த ஸ்தோத்திரத்தினுடைய ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு மீனிங் அண்ட் மூணாவது ஸ்லோகம் அது முடிச்சுட்டு சுப்பிரமணிய புதங்கம் ரிவைஸ் பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு முருகனாந்தம். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. ஸோ இப்போ கணேச மந்திரம்க்கு வந்து யாரை கூப்பிடலாம்? எஸ், ஐ திங்க் A to Z போயிடலாமா? A to Zல நான் தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட். அதான் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன். ஓகே. எஸ். गजाननं भूतगणातिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं. गजाननं भूतगणातिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. सिद्धि विनायक मूर्ति की जय. எஸ். ஸோ இந்த வாரம் ஒரு குறளில் வந்து அடுத்து சொல்ல வேண்டியது வந்து சித்ராமானம். ஸோ இந்த வாரம் ஒரு குறளில் 9வது குறள். ஸோ அடுத்த வாரத்தோட இந்த அதிகாரம் பிறனில் விழையாமை அப்படின்ற அதிகாரம் வந்து முடியறது. ஸோ வள்ளுவர் வந்து அவர் ஒரு அதிகாரம் எடுத்தனா அந்த அதிகாரத்தில் இந்த நம்ம இருக்கிற ஜென்மால என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு 5-6 குறள் 7 குறள் அவருக்கு என்ன மாதிரி தோன்றதோ அந்த மாதிரி கொடுப்பார். அது முடிச்சுட்டு அதே ஒரு இதில் வந்து இம்மைக்கு இது, மறுமைக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் அவர் என்ன பண்ணுவார், நீ இருக்கும்போது இதை இருக்கும்போது உனக்கு இது கிடைக்கிறது, இல்லாத போது இப்படி போகிறது அப்படின்ற மாதிரி அதையும் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வள்ளுவருடைய ஒரு இதுவாக பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த விதத்தில் இந்த பர்டிகுலர் குறளில் வள்ளுவர் வந்து இந்த மாதிரி மறுமைக்கு பிறனில் விழையாமை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இது நம்மளுக்கு எப்படி தெரியறதுன்னா அந்த பரிமேலழகரனுடைய உரையில் தான் தெரியறது. அதில் தான் அவர் சொல்கிறார் இது மறுமைக்கும் உதவும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்கார். அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இருமையினும் நன்மை எய்துவர் என்பதாம் அப்படின்னு அவர் வந்து பரிமேலழகர் கடைசி வரியில் சொல்கிறார் இந்த குறளுடைய எக்ஸ்பிளனேஷனில். ஸோ ஃபஸ்ட் இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோடைய மீனிங் பார்ப்போம். நலக்குரியார் யாரெனின், ரிப்பீட் பண்ணவா? ஆமாம். ஓகே. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். நலக்குரியார் நாமநீர் வைப்பின்
நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர் குறியாள் தோள் தோயாதார். பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். எஸ், இது ஒரு 2 டைம்ஸ் சொல்லுங்க. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். இந்த பர்டிகுலர் குறளை 3ஆ பிரிக்கணும். நாமநீர் வைப்பின் அப்படின்றது ஒரு இது, நலக்குரியார் யாரெனின் அப்படின்றது 2வது பார்ட், அண்ட் 3வது பார்ட் வந்து பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். இதில் ரொம்ப ஈஸியானது என்னன்னா இந்த லாஸ்ட் லைன், பிறர்க்குரியாள் தோள் தோயாதார் அப்படின்ற சொல்லில் வந்து வர்றது என்னன்னா, அடுத்தவனுக்குரியவளை அவளை சேராமல் இருப்பது அப்படின்னு இது வந்து பொருள். அதில் நலக்குரியார் யாரெனின் அப்படின்னா, நலக்கு அப்படின்னு இந்த வார்த்தை எப்படி திரிஞ்சிருக்கு இந்த குறள்ல அப்படின்னா, நலத்திற்கு உரியார், அதுதான் நலக்குரியார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கான். நலத்திற்கு என்பது நலக்கு என குறைந்து நின்றது அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். ஸோ இப்போ நலத்திற்கு உரியார், யாருக்கு நன்மை கிடைக்கும், எந்த நன்மை அப்படின்னா இம்மையிலும் நன்மை மறுமையிலும் நன்மை அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார். அப்போ நலக்குரியார், இந்த நலத்திற்கு உரியார் யார், அப்படி அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அவன் வந்து யார், அவனுக்கு எப்படி அப்படின்னா நாம நீர் வைப்பின். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா கடலை எக்ஸாம்பிள் சொல்றார். அதாவது நாம நீர், நீர்னா நம்மளுக்கு தெரியும் நீர் தண்ணீர், அது நாம நீர் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன நாம நீர்னா என்ன அப்படின்னா, நாம் அப்படின்றது அச்சம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கான் தமிழில். நம்மளுக்கு தெரிஞ்சு நாமன்றது வந்து என்ன, நம்ம எல்லாரையும் சேர்த்தனா நாம், நீ நாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாம்னா அச்சம். இந்த அச்சம் அப்படிங்கிறது ஏன் கடலை பார்த்தா எதுக்கு அச்சம் வருது சொல்லுங்க? அச்சம் தரும் நீராக இருக்கிறதுனால கடலுக்கு நாம நீர்னு பேர். ஆனால் கடலை பார்த்தா நம்மளுக்குலாம் ஏன் அச்சம் வருது? ஆழமானது, ரொம்ப ஆழமானது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு. இருட்டை பார்த்து நம்மளுக்கு ஏன், இருட்டை பார்த்தனா ஏன் நம்மளுக்கு பயம் வருது, அச்சம் வருது அப்படின்னா இருட்டுல என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அகலமும் ஜாஸ்தி, ஆழமும் ஜாஸ்தி, அதனுள் இருக்கிற பொருள் அதுவும் ரொம்ப ஜாஸ்தி. அது என்ன இருக்குன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு வஸ்து. அதனால அது வந்து அச்சம் தரக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கு. அது ஏன் நம்ம கடலோட எல்லாத்தையும் ஒப்பிடுறார் வள்ளுவர்? ஆழம் பெரியது, ஆழம் பெரியது. அதோடைய அலைகளும் அதோட வேகம், அலைகளோட வேகம், அலைகளோட வேகத்தை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கம்பேர் பண்றாரு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஆக்சுவலி we cannot measure the அந்த அலைகளோட அந்த வேவ் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாதுல்ல, எவ்வளவு ஸ்பீட்ல வேணாலும் வரும் இல்லையா அது. ஆமா, அதுக்கு ஒப்பிட்டு இருப்பாரா? இந்த பிறனில் விழையாமை அப்படின்ற ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி ஏதாவது எப்படி நம்ம கடலோட ஒப்பிடலாம்? அதாவது அந்த கடல் அந்த வேவ்ஸ்ல நம்ம நிக்கும் போது நம்ம அடிச்சு போறோம் பண்ணோம்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பிறர் மனை நாடுறதுன்றது அவ்வளோ பெரிய குற்றத்துக்கு சமமானதுன்னு சொல்ல வர்றாரா? ஓரளவுக்கு நீங்க சொல்றத வந்து நான் என்ன சொல்றது கொஞ்சம் மாத்துறேன். எப்படின்னா சொல்லுங்க கேட்டுக்கிறேன். கடல் வந்து அது ஒரு ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி அது வந்து நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? அந்த அலை அப்படின்றது வந்து
அதுக்குரிய ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி அது மெதுவா வருது Yes. அந்த ஷோருக்கு. இப்போ அந்த ஒழுக்கத்தை கடல் விட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சிரும். அதான் முடிஞ்சிடும். அப்போ கடல் அந்த அளவுக்கு ஒழுக்கமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. எனி நேச்சுரல் திங்ஸ் வச்சுக்கோங்களேன், எதுவா இருந்தாலும் அதனுடைய ஒழுக்கத்தை வந்து அது விட்டுருத்துன்னா நம்ம எல்லாரும் வந்து போயிடுவோம். அந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா. அந்த அளவுக்கு அது வந்து கடலை வந்து ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப ஆழமானது. அண்ட் அது அதனுடைய ஒழுக்கத்தை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம உலகம் வந்து இதுவாகிட்டு இருக்கு. ஏன்னா கடல் அந்த பூமியில கடலினுடைய டோட்டல் மெஷர்மெண்ட்டும் நம்மளோட லேண்டோட மெஷர்மெண்ட்டும் வந்து கடல் வந்து 2/3 இருக்கும், நம்மளது 1/3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால வந்து அதுதான் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால கடல் வச்சுருக்கார் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த அதாவது கடல் அதனுடைய ஒழுக்கத்தை வந்து பின்பற்றிண்டு அது வந்து நடந்துட்டுருக்கு, சீராக போயின்னு இருக்கு. அந்த மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது அதுக்கப்புறம் அச்சம் தரும் கடல்னு ஏன் இருக்குது அப்படின்னா அது அதனுள் இருக்கிற ஆழம், பொருளுடைமை, அப்புறம் அந்த அகலம் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்ம வாழ்க்கையோடைய ஒரு கம்பேர் பண்ணோம்னா கடலை போல ரொம்ப கஷ்டமானதா அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அந்த அளவுக்கு அச்சம் தரும் வாழ்க்கை. ஸோ அதில் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அந்த விஷயத்தில் ஒருத்தன் இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடித்து பிறனில் விழையாமல் மிச்ச ஒழுக்கங்கள்லாம் நம்ம விருந்தோம்பல் அது இதுன்னு எத்தனை படித்தோம். ஸோ அதெல்லாத்தையும் கடைப்பிடிச்சு வாழ்வானால் அவன் நலத்திற்குரியான் அப்படின்னு கொண்டாடப்படுவான். அவனுக்கு நலன்கள் எல்லாம் வரும். அதான் சொல்கிறேன், நலக்குரியார் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதை நாம நீர் வைப்பின் இந்த கடலை வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த அதிகாரத்திற்கு பிறக்குரியாள் தோள் தோயாதார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் முடித்தார். அதனால இது எக்ஸாம்பிள்னு போகணுன்னா ராமாயணம் தான் போகணும் மறுபடியும் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிற மாதிரி. ஸோ ராவணன் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த பிறனில் விழையாமைக்கு. அவனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நம்ம கோட் பண்ணலாம். ஸோ அதான் போன கிளாஸில் கம்பராமாயணத்தில் இருந்தெல்லாம் இது பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ராமன் விட்ட பானம் வந்து என்ன போய் அவனை தொலைக்கும் போது இனிமேல் இந்த மாதிரி நீ ஒன்று பண்ணவே கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அது வந்து சீற்றத்தோடு போய் தொலைச்சிதான் ராவணனை அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுறார். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு இது. ஸோ அதில் இந்த பிறனில் விழையாமைக்கு நம்மளுக்கு என்ன தெரியறது அப்படின்னா யாருக்கு நலன்கள் கிடைக்கும், இந்த நலன் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு தான் பரிமேலழகர் சொல்கிறார். இருமை அப்படின்னா இம்மை மறுமை ரெண்டுத்திலையும் நன்மை எய்துவர் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் சொல்கிறார். இதுதான் வந்து நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார் 9வது குறள். அடுத்து 10வது குறளில் அவர் வந்து எல்லா அந்த 9 குறளோட சாரத்தையும் சொல்லி ஒரு மாதிரி கன்க்ளூட் பண்ணுவார். அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க, அடுத்த செக்மெண்ட் போகலாம். நானே சொல்லிடுவேன். சொல்லிடுங்க மேம். நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதார். சூப்பர். பாலா, இப்போ கடல்ல வந்து அலைன்றது வந்து பெர்மனண்டா இருக்கும். அதோட ட்ரேட் அது. அதான் தெரியும், அது அலை வந்து அது சம்பந்தப்பட்டதுன்னு தெரியும். அதே மாதிரி ஒழுக்கமும் வந்து மனுஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கணும்ன்றது தானே சொல்றாரு இல்லையா? கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஓகே ஓகே. அதுல சப்போஸ் ஏதாவது ஒரு இது வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அலை பெருசா போயிடுது அப்படின்னா சுனாமி வந்து விடுறது. இந்த மாதிரி வாழ்க்கையிலையும் அப்படிதான் இல்லையா? ஒழுக்கம் தவறினால் சுனாமி வந்துடுது. அடுத்தது லாஸ்ட் வீக் கெஸ் த க்ஷேத்திரம்ல வந்து நீங்கள் எல்லாரும்
போன கிளாஸ்லேயே கண்டுபிடிச்ச க்ஷேத்திரம் சுவாமிமலை முருகன் கோயில். சுவாமிமலை முருகன் கோயில் அறுபடை வீடுல வந்து ஒரு படை வீடு. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் பாலு. அந்த ஸ்லைட் போயாச்சா நீங்க? எது? இல்ல ஸ்லைட் வரல, இப்பதான் வந்தது. அதனால வந்துட்டா? வந்துடுது. ஓகே ஓகே ஓகே. நெட்டு ஓகே. ஸோ சுவாமிமலை முருகன் கோவில் எனக்கு தெரிஞ்சு முதல் படை வீடு வந்து, ரெண்டாவது படை வீடு சுவாமிமலையா, பழனி, சுவாமிமலை எத்தனாவது படை வீடு அந்த ஆர்டர்ல எனக்கு தெரியல. மேபி நாலாவது சுவாமிமலை. கரெக்ட். நாலாவது சுவாமிமலை. முதல்ல திருப்பரங்குன்றம், ரெண்டாவது வந்து பழனி, திருச்செந்தூர், ரெண்டாவது திருச்செந்தூர். ஆமா, திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை. ஆமா, அப்புறம் சுவாமிமலை. ஆமா, அதுக்கப்புறம் திருத்தணி, அதுக்கப்புறம் இது பழமுதிர்ச்சோலை. கரெக்ட். ஸோ அந்த ஆர்டர்ல வருது. இது அருணகிரிநாதர் கொடுத்த ஆர்டர். அதனால திருப்பரங்குன்றம் ஃபர்ஸ்ட் படை வீடுங்கிறது யாருக்கும் மறக்காது இந்த ஜெனரேஷன்ல. கண்டிப்பா. மூணாவது படை வீடுன்னு போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, நாலாவது சுவாமிமலை. ஆனா நம்ம முருகனுடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்து, நம்ம இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லும்போது பார்த்தோன்னா முதல்ல பழனி வரும், அதுக்கப்புறம் சுவாமிமலை வரும்னு நினைக்கிறேன். பழனி, சுவாமிமலை அப்படிதான் வரும். இவ எந்த ஆர்டர், அதாவது இந்த கல்யாண ஆர்டர்லேருந்து இப்படி வந்திருக்கா, அது என்னன்னு தெரியல. இந்த ஆர்டர் ஏன் வந்ததுன்னு சொல்லி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஏதாவது புக் எடுத்து படித்தா நம்மளுக்கு தெரியும் மேபி. ஏன்னா அவர் தான் வந்து இந்த ஆர்டர் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் கெஸ் த க்ஷேத்திரம்ல இருக்கிற கோவில் இதுதான். ரொம்ப நிசப்தமாயிட்டு. எப்பனா டைம் டு ஸ்டார்ட் கிவிங் க்ளூஸ். உண்ணாமலை மேம்க்கு தெரிய சான்சஸ் இருக்கு. இல்ல எனக்கு தெரியல, சாரி. தெரியல. உங்க ஊர் பக்கம் தான் மேம். க்ளூவும் கொடுத்து விடுறேன். ஓ சரி. அவ ஊர் எந்த பக்கம்னு சொல்லணும்ல, நீங்க எல்லாருக்கும் சொல்லல. காரைக்குடி, தேவக்கோட்டை. காரைக்குடி சைட், தேவக்கோட்டை, காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு கோவில். ரொம்ப பிரசித்தமான கோவில் அந்த பெல்ட்ல. முருகா. திருக்கருக்காவூர், கொப்புடையம்மனா? ஓகே, this will be revealed. திருக்கருக்காவூர் இதுவா? திருக்கருக்காவூர் கிடையாது. திருக்கருக்காவூர் வந்து கர்ப்பரக்ஷாம்பிகை இல்லையா? ஆமா, அதுவும் அந்த அந்த இதுல சைடு தான். பட் திருக்கருக்காவூர் இல்ல. இன்னொருத்தர் யாரோ சொன்னா, ஐ திங்க் உண்ணாமலை மாம் தான் சொல்லிருக்காங்க. கோப்புடை நாயகி அம்மன். கோப்புடை நாயகி அம்மன். கரெக்ட். கொப்புடையம்மன். யா. ஸோ ஓகே, இந்த க்ஷேத்திரத்தை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் கௌரிஜி சொல்லுவார். we will go to the next segment. Yeah, first ஸ்லோகம் அண்ட் செகண்ட் ஸ்லோகம் வந்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த செகண்ட் ஸ்லோகத்தோட மீனிங் பார்த்துட்டு தேர்ட் ஸ்லோகம் போகலாம். ஒரே ஒரு நிமிஷம் பாரு. மேபி நீங்க சொல்லிருப்பீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல, if people can take notes please எடுத்துக்கோங்க. it will be very beneficial. உங்களுக்கும் சரி, அந்த நோட்ஸ் பார்க்குறவாளுக்கும் சரி, ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் முடியும் அப்படின்னா ப்ளீஸ் டேக் நோட்ஸ். எஸ். இப்போ அடுத்து சொல்ல வேண்டியது வந்து கிரிஜா மாமி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்.
கிரிஜா மாமி நீங்க மியூட்ல இருக்கேள். இருக்கேன், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்லிடுங்க. அந்த டியூன் தெரியாது, சும்மா சொல்லிட்டுமா? சொல்லுங்க. அங்கம் ஹரே புலக பூஷணமா ஸ்மரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீங்கிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமா ஸ்மரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீங்கிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः. சூப்பர். டியூன் புடிச்சிட்டே இல்ல? இல்லையே நீ அங்கம் ஹரே புலகபூஷணமா. செகண்ட் லைன் பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம். பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா. அங்கீங்கிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः. பலே பலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகமில் வந்து ஆதிசங்கரர் வந்து என்ன பண்ணுறார், நீ கொஞ்சம் அந்த பக்கம் இவனையே பார்த்துட்டு இருக்காத, ஸ்ரீஹரியே பார்க்காத, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி என்னையும் பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ஐஸ் முதல்ல நீ கொஞ்சம் அட்டென்ஷன் சீக் பண்ணுறார். குழந்தை இல்லையா, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண முதல் ஸ்லோகம்னு நம்மளுக்கு தெரியறது இதுதான். ஸோ அந்த 5 வயசு குழந்தை வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம சொன்னது தான், ஒரு குழந்தைய நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்படி திரும்பி வேறு இடத்துல பார்த்து பேசிகிட்டே இருந்தோம்னா அது என்ன பண்ணணும், நீ இங்கே பாரு அப்படின்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி அவர் வந்து மகாலட்சுமி சொல்கிற, நீ அவனையே பார்த்துட்டு இருக்காதம்மா, அவனை நீ பக்கத்தில் தானே இருக்கான், நீ அவனை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், கொஞ்சம் இந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்பாங்க லீலா, ஃபஸ்ட்டு இந்த உன்னுடைய அவனையே பார்த்துட்டு இருக்கிற அந்த லீலையை விட்டுட்டு நீ இந்த பக்கம் பாரு அப்படிங்கிறார். 2வது ஸ்லோகம் இன்னும் போன கிளாஸ் பார்த்தோம், ஸ்லோகத்தை பார்த்தோம், இன்னைக்கு அதோட மீனிங் பார்த்துருவோம். ஸோ இது சொல்றதுக்கு வந்து கலாமாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. ஃபர்ஸ்ட் ஒரு தரம் படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் டியூன்ல சொல்லலாம். வெரி குட். நான் படிச்சிடுவா? படிச்சிருங்க. முக்தா முகுர் விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா தாமே ஸ்ரியம் திசது சாகர சம்பவாயாः. முக்தா முகுர்விதததி வதனே முராரேஹ பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாதృశோர்மதுகரீவ மகோத்பலேயா தாமே ஸ்ரியம் திசது சாகர சம்பவாயாः. சூப்பர். அதாவது சாகர சம்பவாயாக, மகாலட்சுமி எங்கேருந்து உதித்தாள் அப்படின்னா, இந்த பார்க்கடலை கடையும் பொழுது நிறைய விஷயங்கள் வெளில வந்தது, அதில் ஒன்று மகாலட்சுமி. இவர் பார்த்தார் மகாவிஷ்ணு, ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பண்ணிவிட்டார் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த மகாலட்சுமியோட சந்திரன் வந்தது, அதுக்கப்புறம் இந்த உச்சை சிரவஸ் வந்தது, நிறைய அந்த விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாள் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது. ஸோ அப்படி அம்பாளை வந்து சொல்லும் பொழுது அவள் வந்து சொல்கிறா சாகர சம்பவாயாக. சாகர அப்படின்னா அந்த க்ஷீர சாகரம், அதாவது பார்க்கடல், அதுலேருந்து சம்பவாயாக அப்படின்னா அதுலேருந்து வெளிவந்தவளே, வந்தவள்
யாரு மகாலட்சுமி. அவ என்ன பண்றாளா, மகோத்பலேயா, இந்த 3வது லைன்ல இருக்கு பாருங்க. மகோத்பலே அப்படின்னா உத்பல மலர்கள், அதாவது நீலோத்பல மலர்கள் அப்படின்னு இருக்கு. நீலோத்பல மலரை வந்து நான் பார்த்ததில்லை. யாராவது பார்த்துருக்கேளா? ஓகே. ஸோ நீலோத்பல பார்த்துருக்கியா? ஸோ நீலோத்பல மலர் வந்து ஒரு ராமர் கலர், அந்த ராமர் ப்ளூ கலர் தானே அது? வயலட் ஷேட். ஸோ நீலோத்பல மலர்கள் அது எப்படி இருக்கான், மகோத்பலேயா, மகோ உத்பலமாக இருக்கான். பெரிய நீலோத்பல மலரை வச்சுட்டு இருந்தா அதில் மதுகரி அப்படின்றது வண்டு. அப்படி வண்டு போல இந்த வண்டு என்ன பண்ணுமா, இந்த நீலோத்பல மலர் எப்படி சுத்தின்ண்டே இருக்குமா. அந்த மாதிரி எதை கம்பேர் பண்றாரு அப்படின்னா, முராரேகே மகாவிஷ்ணுவுடைய வதனே முராரேகே. வதனேனா முகத்தில். மகாவிஷ்ணுவுடைய முகம் வந்து எது மாதிரி இருக்கு கம்பேர் பண்ணும்பொழுது அப்படின்னா, இந்த மகோத்பலம் மாதிரி இருக்கான், நீலோத்பல மலர் மாதிரி இருக்கான். அந்த முராரியினுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கிற வண்டு என்ன பண்றது, வண்டு எப்படி பண்ணும், ஒரு ஒரு மலரை சுத்தின்னு இருக்கிற வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மலர் கிட்ட போகும், இந்த பூ கிட்ட போகும், அப்புறம் அதை சுற்றி வெளில வரும், அப்புறம் மேலே பறக்கும். ஸோ இப்படி இருக்கும். அந்த மாதிரி மகாலட்சுமி என்ன பண்ணிட்டு இருக்காளா, அந்த வண்டு மாதிரி மகாவிஷ்ணுவை பார்க்குறாளா, சிரிக்கிறாளா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாளா. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அவனை பார்க்குறா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பார்க்காம இருக்கா. இப்படி பண்ணிட்டு இருக்கா. பிரேம திரபா பிரணிஹிதானி, பிரேம திரபா. இப்போ அவன் என்ன பண்ணுறானா, ரொம்ப ஆசையாக பார்க்குறாளாம். பார்த்த உடனே அவன் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான் போல இருக்கு. அவளுக்கு உடனே வெக்கம் வந்துடுறது. சரி, நான் வந்து கீழே குனிஞ்சிட்டு வேற பக்கம் பார்க்குறா. இந்த மாதிரி பிரேமத்ரபா பிரணிஹிதானி, இந்த ரெண்டுத்தினாலும் ஏற்பட்ட அந்த பிரேமை அப்புறம் வெக்கம், அதாவது லவ் அண்ட் வெட்கம், இந்த ரெண்டுத்தையும் கலந்து அது எப்படி வருது, கதாகதானி, அது வந்து மாறி மாறி இருக்கான். கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் இல்லை, அந்த மாதிரி இருக்கான். அப்படி அவனை பார்த்துட்டு இருக்கா. இது எப்படி இருக்கான் அவருக்கு பார்க்கறதுக்கு, ஒரு நீலோத்பல மலரை சுத்தின்னு இருக்கிற வண்டு மாதிரி இருக்கான். வண்டு உள்ள முதல்ல போகிறது, மலரை பார்க்கறது, அதுக்கப்புறம் மலர் மேலே சுற்றுறது, அப்புறம் வெளில போகிறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியே, விதததி அப்படின்னா அதை செஞ்சுட்டு இருக்கிற. முக்தானா அப்படி சிரிப்போட அழகா, முக்த அப்படின்னா அழகா, அந்த அழகா பண்ணிட்டு இருக்காளாம். யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, சாகர சம்பவாயாக. அப்படி இந்த மகாலட்சுமி அவளுடைய யா மகோத்பலே யா அப்படின்னா யாது, அதாவது யாதொரு திருஷோர் மாலா திருஷோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருஷோஹோ மாலா, இந்த ரெண்டு கண்ணும் அவளை பார்க்கும்போது எப்படி இருக்கான். இப்போ இந்த மணி மாலை இருக்கு இல்லையா, அந்த மணி மாலையில் ரெண்டு மணி இருக்கிற ஒரு மாலைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும், மேலும் கீழுமா இருக்கும். அதை பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மாலை மாதிரி இருக்கிற கண்ணு வச்சுட்டு இருக்காளாம். இந்த மாலையில் கோத்தது மாதிரி இருக்குது அவள் கண்ணு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு. மாலா திருஷோஹோ சா மே ஸ்ரீயம் திசது. அதாவது இந்த நீலோத்பல புஷ்பத்தில் இருக்கிற வண்டு மாதிரி மகாவிஷ்ணுவுடைய முகத்தில் இந்த பிரேமையும் வெக்கமும் கலந்து அதனால் ஏற்பட்ட பார்வையை அவனை பார்க்கறதும் பார்க்காம இருக்கிறதுமா இருக்கிற, அழகாக இருக்கிற, மந்தஹாசத்தோடு இருக்கிற
சாகர சம்பவாயாக மகாலட்சுமியினுடைய யா யா அப்படின்னா எந்த ஒரு திருஷோஹோ மாலா, அதாவது ரெண்டு கண்ணு வந்து அப்படி வரிசையா இருக்கு, மாலை மாதிரி இருக்கு, அப்படிப்பட்ட அந்த கண்ணுடைய பார்வை சா மே ஸ்ரீயம் திசது. இந்த லாஸ்ட் லைன்ல இருக்கிற 4 வார்த்தை சாமே ஸ்ரீயம் திசது. சா அப்படின்னா அந்த பார்வை, இவ்வளோ நேரம் சொன்னேனே அந்த பார்வை, மே ஸ்ரீயம் திசது எனக்கு ஸ்ரீயத்தை கொடுக்கட்டும், சம்பத்தியை கொடுக்கட்டும், மங்களத்தை செய்யட்டும். சாகர சம்பவா ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயா மகாலட்சுமியினுடைய எந்த ஒரு வரிசையான பார்வை, அந்த பார்வை எனக்கு நல்லதை பண்ணட்டும். ஸ்ரீயம் திசது, திசத்துன்னா அது காமிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இதுதான் இந்த 2வது ஸ்லோகம். முக்தா முஹுர் விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயாக. அப்படி இந்த மகாலட்சுமி வந்து அந்த பார்வை, இந்த கட்டாட்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண் பார்வை போரும் அது எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 2வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. இந்த ஸ்லோகம் இன்னொரு தடவை படிச்சிருக்கோம், நம்ம அடுத்த ஸ்லோகம் போகலாம். मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुकरीव महोत्पलेया तामे श्रियं दिशतु सागर संभवायाः. பலம். ஸோ இதுதான் இந்த 2வது ஸ்லோகம். அடுத்தது 3வது ஸ்லோகம். எஸ், அதாவது இந்த லக்ஷ்மியினுடைய பார்வை ஜஸ்ட் ஒரு செகண்டில் 1/100th செகண்ட் வந்து நம்ம மேலே பட்டுதுன்னா அவனுக்கு இந்திர பதவி முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம். எஸ், அடுத்த நான் வந்து யாரை கூப்பிடுறது? லக்ஷ்மி மகேஷ் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். விஸ்வாமரேந்திர பத விப்ரம தானதக்ஷம். விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம். விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம். ஆனந்தஹேது ரதிகம். அது ஆனந்தஹேது அதிகம்னு வரணும், அது சேர்த்து படிக்கும்போது ஆனந்தஹேது ரதிகம் அப்படின்னு சொல்றோம். ஆனந்தஹேது ரதிகம். முரவித் விஷோ அபி. சேர்த்து சொல்லும்போது முரவித் விஷோபி. விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம். ஆனந்தஹேதுரதிகம். முரவித் விஷோபி. இப்போ இந்த 2 லைனும் சேர்த்து சொல்றேடா. விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்தஹேது ரதிகம்
मुरविद्विषोऽपि இன்னொரு தடவை. विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु ईशन्निषीदतु मयि मयि क्षणं क्षणम् ईक्षणार्थम् ईक्षणार्थं yes sorry ईक्षणार्थम् ईक्षणार्थम् ईशन्निषीदतु ईशन्निषीदतु मयि क्षण मयि क्षण மீக்ஷணார்த்தம். மீக்ஷணார்த்தம் அது பிரிக்கும் பொழுது ஈஷன் நிஷீதது மயி மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் அப்படிதான் பிரிக்கணும். ஸோ ஈஷன் நிஷீதது ईशन् निषीदतु मयि मयि क्षणं क्षणम् ईक्षणार्धम् ईक्षणार्धम् इन्दीवरोदर इन्दीवरोदर सहोदरं सहोदरम् इन्दिरायाः इन्दिरायाः ईशन् निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् ईशन् निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरम् इन्दीवरोदर सहोदर इन्दिरायाः इन्दिरायाः. இந்த செகண்ட் டூ அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் ரெண்டு தடவை சொல்லிடுங்க. ओके. ईशन् निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरम् इन्दिरायाः. ईशन् निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरम् इन्दिरायाः. சூப்பர். ஸோ ஃபுல் ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லிடலாம். விஸ்வாமரேந்திர பதவிப்ரம தானதக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன் நிஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாः. சொல்லட்டுமா? சொல்லுங்க டூ டைம்ஸ். विश्वामरेन्द्र पदविभ्रम दानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणम् ईक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरम् इन्दिरायाः. சூப்பர். இன்னொரு தடவை. विश्वामरेन्द्र पदविभ्रम दानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन् निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदर सहोदरम् इन्दिरायाः. சூப்பர். இப்போ இதை வந்து டியூனில் பார்த்தோம். विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकम् मुरविद्विषोऽपि विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि. கொஞ்சம் ஹையா இருக்கு. ஓகே. கொஞ்சம் லோவா நீங்க எடுத்துக்கலாம். உங்க இதுல பாடுங்க. நான் அதுல இருந்து ஓகே.
विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदरसहोदरमिन्दिरायाः ஃபுல்லா ஒரு தடவை சொல்லிடுங்க. विश्वामरेन्द्रपदविभ्रमदानदक्षम् आनन्दहेतुरधिकं मुरविद्विषोऽपि ஈஷனமும் ஹையா போகுமா? ஆக்சுவலி போகும், பட் நீங்க உங்களுக்கு வர டியூன்ல பாடுங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्धम् इन्दीवरोदरसहोदरमिन्दिरायाः. ஆமா, எனக்கு வந்து எனக்கு டிக்ஷனு, வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து ப்ரொனன்சியேஷன், இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. மியூசிக் டியூன் வந்து ஜஸ்ட்டு நம்மளோட அந்த இப்போது வேறு யாராவது ஏதாவது நம்ம ஆற்றுலேயே டெய்லி கேட்குறோன்னா அதோட சேர்ந்து பாடுறதுக்காக நம்ம இந்த டியூனை இது அடாப்ட் பண்ணிக்கிறது. எஸ். ஸோ இந்த ஸ்லோகத்தை இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்கிற கேட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்து சுப்பிரமணிய புதங்கம்க்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து நமஸ்காரம். தமிழ்ல வந்து விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தான இல்லையா? நான் விட்டுட்டேன், நான் சேர்த்து விடுறேன். இப்போ ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து லதா சூரியன் மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க ஒரு தடவை சொல்லிடுங்க. எனக்கு ஒரு டியூன்ல சொல்லட்டுமா? தாராளமா. விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதட்சம் ஆனந்தஹேதுமதிகம் மதுவித்விஷோபி ஈஷன்னிஷீதது மயி க்ஷணமீக்ஷணாதம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாः. விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதட்சம் ஆனந்தஹேதுமதிகம் மதுவித்விஷோபி. ஓகே. ஆனந்தஹேதுரதிகம் மதுவித்விஷோபி. முரவித்விஷோபி. ஓ சாரி, எனக்கு புக் அதனால சாரி. ஓகே ஓகே ஓகே. நோ ப்ராப்ளம். முரவித்விஷோபி. ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி. சூப்பர். ஈஷன்னிஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாः. சூப்பர். அடுத்தது வந்து எனக்கு இந்த ஸ்கிரீன் பார்த்து வாசிக்கிறது கொஞ்சம் அவ்வளவு ஈஸியா இருக்கிறேன். ஆக்சுவலா ரெண்டு இதுவும் பார்த்தேன் நான். இதுல வெப்சைட்ல பார்த்தபோது 2-3 வெப்சைட்ல பார்த்தபோது 2 வருஷனும் இருந்தது. முறவும் இருந்தது, மதுவும் இன்னொன்னு கூட இருந்தது. நான் வந்து சான்ஸ்கிரிட்லயும் தமிழ்லயும் என்ன இருந்ததோ அதை இங்கிலீஷ்ல போட்டு. இல்ல, முரன்ற அசுரனை அழித்தவன், இன்னொரு மதுன்ற அசுரனை அழித்தவன், ரெண்டுமே ஒண்ணுதானே? மதுகைடபனை அழித்தவன், அதனால மது வித் விஷோபி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்ல முரணை அழித்தவன் அப்படியும் வச்சுக்கலாம். யூனிஃபார்மா இருக்கட்டுமே மாத்தினேன் அது. ஓகே. இல்ல முரவித் விஷோபி தான் ஜெனரலா இது பண்றது. ஓகே ஓகே.
ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம சுப்பிரமணிய பூஜங்கம் கரெக்ட் பண்ணிக்கோங்க மாமி. புக்ல சுப்பிரமணிய அப்படிதான் இருக்கு. புரியல. புக்ல முரவித் விஷோபின் தான் இருக்கு. விஷோபின் தான் இருக்கு. நிறைய இடத்துல முரவித் விஷோபி தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மதுவித் விஷோபி இருக்கலாம். புக்ல அப்படிதான் கொடுத்திருக்கான். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளாஸ்ல வந்து சுப்பிரமணிய பூஜனுக்கு பதிலாக இது எல்லாரும் ஒரு தடவை சொல்லிட்டு தான் எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோன்றுறது. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம் இதை. ஸோ அடுத்து மைத்திலி மேம். தம்பி சொல்லுங்க, நான் சொல்றேன். டியூன்ல வேணுமா இல்ல வித்அவுட் டியூனே? சாதாரணமா. விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன் நிஷீதது மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாஹ. சூப்பர். அடுத்தது நிறைமதி மேம். நமஸ்காரம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித்விஷோ அபி ஈஷன்னீஷிதது மயீக்ஷண மீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாஹ. விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன்னீஷிதது மயீக்ஷண ஈக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதர மிந்திராயாஹ. சூப்பர். அடுத்து பிரீதா மேம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷான் நிஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதர இந்திராயா. விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷான் நிஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதர இந்திராயா. சூப்பர். அந்த ஈஷன் தான், ஈஷான் இல்ல, அது மட்டும் ஒரே ஒரு கரெக்ஷன் மேம். ஈஷன் நிஷீதது. எஸ். அடுத்தது பூர்ணிமா மேம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன்னீஷிதது மயீக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாஹ. விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் விஸ்வாமரேந்திர விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோ அபி ஈஷன்னீஷிதது மயீக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவரோ சகோதரம் இந்திராயாஹ. எஸ். நெக்ஸ்ட் மகாலிங்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபிஹ ஈஷன்னீஷிதது மயீக்ஷணமீக்ஷணார்த்தம்
इन्दीवरोदर सहोदर इन्दिराय विश्वामरेन्द्रपदविप्रमदानदक्षम् आनन्तहेतुरधिकं मुरविद्विषोभिः ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्थम् इन्दीवरोदर सहोदर इन्दिराय. சூப்பர். அடுத்தது சரஸ்வதி மாமி. நானா? நீங்க தான் சரஸ்வதி நடராஜன் மாமி. அடுத்தது எஸ் சரஸ்வதி மாமி. விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதான தக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீத்ததுமயீச்சன வீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாः விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீத்ததுமயீச்சன வீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாः. சூப்பர். அடுத்தது எஸ் சரஸ்வதி மாமி. நமஸ்காரம். நேத்திர பதவிப்ரமதானதக்ஷம் ஆனந்தஹேதுரக்திகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீததுமைக்ஷணமீக்ஷணார்த்தம் மிந்தீவரோதர சகோதரமிந்திராயாக. சூப்பர். இன்னொரு வாட்டி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை போயிடலாம். உங்களுக்கு இது வேர்ட்ல எதுவும் டவுட் இல்லையே? இல்ல, டவுட் இல்ல. திரும்பி ரீட் பண்ணி பார்க்க. சொல்லிடுங்க பரவாயில்ல. விஸ்வாமநேத்ர பதவிப்ரமதானதக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீததுமைக்ஷணமீக்ஷணார்த்தம் மிந்தீவரோதர சகோதரமிந்திராயாக. அதில் இந்த விஸ்வாமரேந்திர அது மட்டும் எனக்கு சரியா காதில் கேட்கல. அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. விஸ்வாமரேந்திர தானே சொன்னீங்க? ஓகே. விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம் கரெக்டா? கரெக்ட். அடுத்தது போயிடலாம். ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி நிஷன்னிஷீததுமைக்ஷணமீக்ஷணார்த்தம் மிந்தீவரோதர சகோதரமிந்திராயாக. கரெக்ட். அடுத்தது சசிகலா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம் ஆனந்தஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீததுமயீக்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரமிந்திராயாः. ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், பாக்கி எல்லாரும் சொல்லிக்கிட்டோம். சாய்லட்சுமி மாமி. இருக்கேம்மா. சொல்லுங்க மாமி. அந்த மிந்தி வரோதரல வந்து ஈ போடலாமா? ஈ போடணும். அத நான் போடுறேன். ஈ எங்கன்னு கண்டுபிடிக்கணும் நான். இல்ல அது மிந்தி, அது தமிழ்ல படிச்சா மிந்தி வரோதர படிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் கரெக்ட். இங்கிலீஷ்ல இந்திய வரோதரம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹிந்தி தான் போட்டுருக்கு. ஹிந்தில மிந்தி போட்டுருக்கு. ஆமா. அதாவது மீக்ஷணம் மார்த்தம் இந்தி வரும்ங்கறதெல்லாம் ஒரு வார்த்தை. ஹிந்தில பிரிச்சிருக்காது, அவ்வளவுதான். மீக்ஷணார்த்தம் ஒரு தொடர்ச்சி அது. ஏமா மிந்தி சொல்லணுமா ஹிந்தி சொல்லணுமா? அது மட்டும் சொல்லுங்க. ஹிந்தி தான் சொல்லணும். அப்படின்னு இம்ல முடிச்சேன்னா ஹிந்தி வரும் சொல்லணும். மீக்ஷணார்த்தம் ஹிந்தி வரும் சேர்த்து சொல்றேன்னா மிந்தி. கரெக்ட். ஆனா இங்கிலீஷ்ல வந்து ஹிந்தி போட்டுருக்கு, சான்ஸ்கிரிட்ல மிந்தி இருக்கு, இல்ல மாமி. அது என்னன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து ஈக்ஷணார்த்தம் இந்தி அப்படின்னு இருக்கும். அர்த்தம் இந்தி, அர்த்தம் இம்னு பிரிச்சு ஈன்னு போட்டேன்னா ஈ வரும். இங்கிலீஷ்ல வந்து ஈக்ஷணார்த்தம் இந்தின்னு பிரிச்சிருக்காரு அவரு. அங்க பிரிச்சு எழுதிருக்கார். தமிழ்ல பிரிக்கல. இப்ப மாத்திட்டேன் நான், பிரிக்காம போட்டிருக்கேன். தமிழும் சான்ஸ்கிரிட்டும் பிரிக்காம இருக்கு, இங்கிலீஷ்ல பிரிச்சிருக்கு. அவ்வளவுதான். சரிம்மா. சொல்லட்டுமா? நான்
இதுலயே படிச்சு விடுறேன். ஓஎஸ் விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தட்சம் ஆனந்த ஹேத்துரதிகம் முரவித் விஷோபி ஈசன் சொல்லுங்க ஈசன் நிஷிதது மைக்ஷண மீக்ஷணார்த்தம் மிந்தி வரோதர சகோதர மிந்திராயாக. சூப்பர். ஓகேவா? சூப்பர் மாமி. அடுத்தது போலாம். சீதலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித் விஷோபி ஈஷன் நிஷீதது மயீக்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தி வரோதர சகோதரம் இந்திராயாக. Thank you. எஸ். அடுத்தது ஐ திங்க் ஸ்ரீ சந்திரிகா மாமா. நமஸ்காரம். நமஸ்காரம். विश्वामरेन्द्र पदवी प्रमदान दट्टम् आनंद हेतुरतिकं रविद्विषोऽपि ईशन्निशीततु मयि क्षणमीक्षणार्थम् इन्दीवरोदर सहोदरमिन्द्राय. भले சூப்பர். அடுத்து ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. विश्वामरेन्द्र पदवी प्रमदान दक्षम् आनंद हेतुरतिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्थम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः. भले. அடுத்தது திரிபுர சுந்தரி மாமி. ஓகே சார். विश्वामरेन्द्र पदवी प्रमदान दक्षम् आनंद हेतुरधिगं मुरविद्विषो अभि ईशन्निषीदद् मैक्षणमीशनात् मिन्दीवरोदर सहोदरमिन्दिराया. இன்னொரு முறை படிச்சுட்டேன் சார். சொல்லுங்க. विश्वामरेन्द्र पदवी प्रमदान दक्षम् आनंद हेतुरधिगं मुरविद्विषो अभि ईशन्निषीदद् मैक्षणमीशनात् मिन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः. भले. उन्नामले माम. विश्वामरेन्द्र पदवी प्रमदान दक्षम् आनंद हेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्थम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः. Thank you. भुवना शिवकुमार मामी. भुवना मामी. ஓகே கிரிஜா கேக்கலையா? இப்பதான் கேக்குது. சாரி. விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்த ஹேந்துரதிகம் முரவித்விஷோபி ஈஷன்னிஷீதது மயி क्षणमीक्षणार्थम् मिन्दीवरोद सहोदरमिन्दिरायाः. भले. அடுத்து கிரிஜா மாமி. நானா கிரிஜாவா? ஆமா மாமி. विश्वामरेन्द्र पदवी प्रमदान दक्षम् आनंद हेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणम् ईशनार्थम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः. भले भले सूपर. அடுத்து கலா மாமி. विश्वामरेन्द्र पदवी प्रमदान दक्षम् आनंद हेतुरधिकं मुरविद्विषोऽपि ईशन्निषीदतु मयि क्षणमीक्षणार्थम् इन्दीवरोदर सहोदरमिन्दिरायाः. भले. ஐ திங்க் நம்ம லக்ஷ்மி மகேஷ் மேம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. ஓகே. இப்போ எல்லாரும் ஒரு தடவை சொல்லியாச்சு இல்லையா? பலே. சரி.
நான் ஒரு தடவை ட்ரை பண்றேமா ப்ளீஸ். அடியேன். விஸ்வாமரேந்திர பதவி பிரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் விஷோபி ஈஷன் 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 நிஷீததுமயி ஈஷன் நிஷீதது மயி க்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயா. அதாவது இப்போ நம்ம அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி எப்போவுமே நம்ம எம்எஸோடது முதலேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கேட்கறதுனால இந்த நடுவில் 3வது ஸ்லோகம் மட்டும் டியூனில் வரமாட்டேங்கிறது. நானும் யோசிச்சு எனக்கே யோசிச்சு பார்க்குறேன், என்னடா டியூன் இது 3வது ஸ்லோகத்துக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது நம்ம அப்படியே அந்த ட்ரெயின் அப்படியே அந்த ஒரு பெட்டி அடுத்த பெட்டின்னு இருக்கிறதுனால அந்த டியூனில் தான் நம்மளுக்கு தோன்றுறது. முதலேருந்து ஆரம்பித்தா நம்ம கரெக்டாக போடுவோம், நடுவில் கேட்டு நம்ம மாட்டிப்போம். அந்த மாதிரி நிறைய திருப்புகள் இதெல்லாம் கற்றுக்கும் போதே முதல்ல லிரிக்ஸை பாடம் பண்ணும் பாரு எங்கள் வாத்தியார். ஏன்னா லிரிக்ஸ் இல்லாமல் முதல்ல படிக்க சொல்லு, அப்புறம் நீ டியூனை போடும் பாரு அந்த மாதிரி. ஏன்னா இப்போ டியூன் இல்லாமல் ஏதாவது ஒரு பாட்டுக்கு நீ லிரிக்ஸ் சொல்லுன்னா நான் அவ்வளோதான், இந்த மாதிரி டக்குன்னு அது வரமாட்டேங்குது. அது மைண்ட் அது அப்படியே செட் ஆகிடுது, அதை கொஞ்சம் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி இப்போ 3வது ஸ்லோகத்துக்கு என்ன டியூன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஐ திங்க் சரஸ்வதி மாமி கரெக்டாக பாடினான்னு நினைக்கிறேன். அது பாடும்போது கரெக்டாக அந்த எம்எஸோட டியூனோட மேட்ச் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த 3வது ஸ்லோகம். அதாவது எல்லாத்துலேயும் ஒரு பார்க்குறையா அந்த பார்வையில் ஹாஃப், அதில் ஒரு ஹாஃப், அந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வர்றார். அத்தனை இந்த ஹாஃபில் ஒரு பார்வை எனக்கு கிடைக்காதா, அது கிடைச்சா எனக்கு போருமே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்லோகம். இதோட மீனிங்காக அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ என்னடா இது ஒரு ஸ்லோகமாக ஒரு கிளாஸுக்கு போகிறானேன்னு நினச்சிடாதீங்க. போனேன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம கற்றுக்கலான்றதுக்காக. தேங்க்ஸ் பாலு. இல்ல பாலா சார், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம்ல இது. ஆமா ஆனா தேங்க் யூ. இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் முடியும் போது உங்களோட கனகதாராவோட பெர்ஸ்பெக்டிவே எல்லாருக்கும் நான் மாத்தி காமிக்கிறேன். ஸோ அது என்னுடைய பொறுப்பு. ஆமா இல்ல நீங்க லட்சுமி மேம்க்கு லட்சுமி மகேஷ்க்கு சொல்லும் போதே நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே ஓகே, அது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது, நல்லா இருந்தது. சோ எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம பிராக்டிஸ் செஷன்ல எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியல, அதனால எடுக்கும்போதே இது பண்ணிடலாம். சுப்பிரமணிய புஜங்கமும் நீங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணீங்க, சோ தட் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது ஓகே ஓகே படிக்கிறதுக்கு. தேங்க் யூ so much. தேங்க் யூ. வணக்கம். நீங்க ஒரு ரெக்கார்டிங் அனுப்புறேன்னு சொன்னேன், இது சுப்பிரமணிய புஜங்கம் நான் பண்ணி அனுப்பிச்சுடுறேன் சீக்கிரமா. ஏன்னா அது இருந்துன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 10 எப்படியோ பிடிச்சு சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் நீங்க பிரிச்சு சொன்ன மாதிரி நாங்க பிரிச்சு சொல்லணும்னு அப்படின்னுட்டு ட்ரை பண்றோம், பட் we are not able to do it. அதனாலதான் சரி நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன் கண்டிப்பா. ஓகே, நீங்க 10 அனுப்பிச்சா கூட ஓகே. ஏன்னா it is I know that you are also pressed for time, அதனால 10 அனுப்பிச்சா கூட எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓஎஸ் நான் பார்க்கறேன். Thank you so much. Thank you. So இன்னைக்கு we'll complete it with Murugan anthem. முருகன் ஆந்தம் சொல்றதுக்கு யாரை கூப்பிடலாம்? கௌரிஜி இருக்கேடா? எனி வாலண்டியர்ஸ்? நானே சொல்லிட்டுமா? அந்த ஸ்லைட் போறேல? அங்கதான் இருக்கேன். சிவகுஹ குமர பராச்சலபதியே ஷீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவர் பணி வீரா தாதா கருண சுபுதா
जय जय शंकर बालकमणिये तारक मंत्र मोदा शिवमे 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. ஹரஹரோஹர. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். நமஸ்காரம் பாலா. எல்லாருக்கும் நமஸ்காரம். Thank you. சந்திப்போம். Thank you. ரொம்ப ரொம்ப thank you. Thank you so much. நமஸ்கார். Thank you. Thank you, sir. Namaskar. Thank you. Thank you. Thank you. Namaskaram. So much.